ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், கிளாத்தை வந்து எப்படி ஆரி ரிங்கில் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஆரி செயின் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோன்னா ஆரி ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்த்தோம். அதிலே வந்து சில எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸ்கொயர் ஷேப்பு நீட்டாக ஒரு கோடு போட்டு அதில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அது சொல்லி கொடுத்தேன். நீங்கள் வந்து ஸ்கொயரும் சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். யாருன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே வந்து என்னுடைய நம்பர் தரேன். நீங்கள் வந்து அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் வந்து தரேன். நீங்கள் அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போலாம் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை வந்து நான் சொல்லும் போது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ளவுசஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஆரி எண்டு நாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா சரி த்ரெட், துலிப் நீடில் வந்து நான் வந்து 14 எடுத்துருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சரி த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து சிசரால் கட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு தேவை கிடையாது அது. ஏன்னா போடுற நாட் வந்து நீங்கள் வந்து பெருசாக போடுங்க, அப்போ தான் வந்து அது வெளியே வராது. ஸோ த்ரெட்டை வந்து கீழே வச்சுக்குங்க. வச்சுட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மிடில் ஃபிங்கரில் வரணும். இந்த நாட் போட்டோம் இல்லையா, நாட் போட்டு வந்து நீங்கள் இந்த ஃபிங்கரில் வச்சுக்குங்க. மிடில் ஃபிங்கரில் வச்சுக்குங்க. நாட் போட்ட அந்த த்ரெட்டை, சரி த்ரெட்டை மிடில் ஃபிங்கரில் வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து லேடிஸ் ஃபிங்கரில் ஒரே ஒரு சுற்றி அந்த நாட் போட்டோம் இல்லையா, அது பக்கத்தில் கொண்டுன்னு வாங்க. இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ நம்ம உள்ள ஊசியை குத்தி நம்ம எடுக்கும் போது இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த நூலை தான் நம்ம வந்து இழுக்கும் போது இந்த நாட் வந்து இந்த கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் ஆகிடும். நம்ம செயின் ஸ்டிச் மட்டுமே நம்ம வந்து போடலாம். வாங்க அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பிடிச்சி அந்த லூப்பை வந்து வெளியே இழுக்கும் போது இப்படி வரும் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணால் பக்கத்துலேயே பெருசாக நான் சொல்லித்தரேன், பெரிய செயின் ஸ்டிச்சாக சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த சைடு போகிறீங்கன்னா அந்த நீரில் ஒரு நோஸ் வந்து இந்த சைடு பார்த்தா போல் இருக்கணும். நூலை வந்து கீழே ஒரு சுற்றுங்க. அதை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இழுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த லூப் வெளியே வரும். மறுபடியும் குத்துங்க. நான் இந்த சைடு பார்த்தா போல் அந்த நோஸை வந்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போ வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து லைட்டாக சுற்றுங்க. சுற்றிட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து லைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக லூப் வந்துடும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போடணும். அதே போல் நம்ம வந்து போடலாம். நீங்கள் ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. மீடியமாக வந்து பிடிச்சி போடணும். ஆரம்பத்தில் நீடில் வந்து 90 டிகிரி நீங்கள் வச்சு நீங்கள் வந்து போடுங்க. கிளாத்தெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு வீடியோ இருக்குது இல்லையா, அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுற முறையெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அது நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து போடுறேன். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் என்ன போடுறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த வீடியோ பார்த்த ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்காது. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் நான் சொல்லுவார். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கனால நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த கிளாத் வந்து பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து போட்டோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இங்கே பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு வெளியே இழுக்கும் ஒரு லூப்பை அது கொஞ்சம் பெருசாக வந்து இழுத்து விடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா அதுக்குள்ளே பக்கத்துலேயே வந்து திரும்ப ஒரு த்ரெட்டை வந்து ஒரு சுற்றி நீங்கள் மேலே கொண்டுன்னு வரணும். பெரிய லூப்பை வந்து அப்படியே விட்டுருங்க. சின்ன லூப்பை வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு இழுத்தோம் இல்லையா, அந்த பெரிய லூப்பு அது வந்து சின்னதாக ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டாவது நம்ம வந்து வெளியே இழுத்தோம் இல்லையா, அந்த லூப்பை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இழுத்தோம் இல்லையா அந்த லூப்பு, அதில் வந்து நீடியில் வந்து நம்ம வந்து நோஸை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம கீழே வந்து த்ரெட்டை வந்து லைட்டாக இழுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாட் வந்து வந்துடும். பார்த்தீங்களா, நாட் வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ வந்தோடனே என்ன பண்ணணும், இந்த நூல் வந்து வெளியே தெரியுது இல்லையா, அதை வந்து கீழே வந்து நீடியில் வந்து குத்தி அதை வந்து நம்ம வந்து அந்த நோஸ் வழியாக நம்ம வந்து உள்ளே இழுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். மறுபடியும் வந்து இந்த நாட் வந்து எப்படி போடலான்னு வந்து நான் நாட் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீடியில் வந்து குத்திட்டு அதை வந்து நீங்கள் வந்து வெளியே எடுங்க. வெளியே எடுத்திங்கன்னா பெரிய லூப்பாக எடுத்துக்குங்க, அதை வந்து விட்டுருங்க. அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஊசியை வந்து குத்தி மேலே வந்து நீங்கள் கொண்டு வரும்போது அது வந்து சின்னதாகிடும். நம்ம ஃபஸ்ட்டு இழுத்தோம் இல்லையா, அந்த லூப் வந்து சின்னதாக ஆகிடும். அப்போ அந்த சின்னதாக இருந்த லூப்பை மட்டுமே நீங்கள் வந்து மேலே வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாட் வந்து வந்துடும். இந்த பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் நம்மளுக்கு இது வெளியே தெரியுது இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து உள்ளே இழுத்துடலாம். லைட்டாக பிடிச்சி நம்ம அந்த த்ரெட்டை வந்து நோஸால் இழுத்தமா நம்ம கீழே வந்துடும். அது பார்த்தீங்களா, வந்துடுச்சு. ஓகே, மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஊசியை குத்துங்க, நம்ம ஒரு சுற்றிட்டு டேர்ன் பண்ணி மேலே இழுக்கணும். அப்போ தான் வந்து இந்த லூப் வந்து வெளியே வரும். இப்போ இந்த லூப்பை வந்து பெருசாக இழுத்து விட்டுருங்க. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் போடும்போது இந்த லூப்பை வந்து பெருசாக இழுத்து நீங்கள் பழகுங்க, அப்புறம் உங்களுக்கு அது வந்து வரும். ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச பிறகு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்தோடனே நீங்கள் வந்து சின்ன லூப்பாக நீங்கள் இழுத்து இந்த நாட் வந்து போடலாம். பெருசாக இழுத்து விட்டுட்டு அதுக்குள்ளேயே பக்கத்துலேயே ஒரு மறுபடியும் ஊசியை வந்து குத்தி நூலை சுற்றிட்டு டேர்ன் பண்ணி திரும்ப ஒரு லூப்பை வந்து வெளியே அப்படியே கொஞ்சமாக இழுத்த உடனே ஃபஸ்ட்டு இழுத்தோம் இல்லையா, அந்த லூப் வந்து சின்னதாக ஆயிடுச்சு. இப்போ அந்த சின்னதான லூப்பை வந்து ஊசியில் இருக்கிற நோட்ஸால் நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா பார்த்தீங்களா, பிடிச்சி இழுத்துட்டு கீழே வந்து நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து நாட்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து கீழேருந்து நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஏன்னா நூல் வந்து வெளியே தெரியுது இல்லையா, இப்போ நம்ம இழுத்து விட்டோடனே நாட் வந்து அழகாக இதுவாகிடுச்சு. இதுவாக நான் வந்து சின்ன சைஸில் காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் ஊசியை குத்திட்டு அதை வந்து சுற்றிட்டு மேலே வந்து நீங்கள் இழுங்க, சின்னதாகவே இழுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு சொல்கிறேன். சின்னதாக இழுத்த உடனே நான் என்ன பண்ணேன், மறுபடியும் பக்கத்துலேயே வந்து இன்னும் நான் லூப்பை வந்து இழுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம இந்த ஊசியால் பிடிச்சிக்கிட்டு ரெண்டாவது லூப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இழுத்த உடனே நாட் வந்து வந்துடுச்சு பாருங்கள், சின்னதாக நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து கீழே வந்து இழுத்து விட்டுடலாம். இதுதான் வந்து கரெக்டான எண்டு நாட் ஒரு மெத்தட். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் பழகலை, எனக்கு நாட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற ஒரு மெத்தட் ஈஸியாக சொல்லித்தரேன். ஆனால் அது வந்து உண்மையான மெத்தடு கிடையாது. அது சும்மா சமயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ்னால் பண்ணலாம்.
ஆனால் நான் இப்போ போட்ட நாட்லாம் வந்து உண்மையான நாட்டு. இப்போ வந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுறீங்க இல்லையா, இது பாருங்கள். இப்போது செயின் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, போட்ட உடனே உங்களுக்கு 2 நாட் தெரியல, எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, செயின் ஸ்டிச் போட்ட உடனே இது கொஞ்சமாக இழுத்து விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்க முடியும் இழுத்து விட்டுட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணிடுங்க. இது கற்றுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இப்போது என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்ம சாதாரண நாட் போடுவோம் இல்லையா நூலில், அதே போல் 1 2 உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நாட் போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் வந்து 3 டைம்ஸ் போடுறேன். போட்டுட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே உள்ளே இழுத்து விட்டுடலாம். ஏன்னா அது வந்து மேலே தெரியும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து கீழே அப்படியே இழுத்து விட்டுடலாம். இழுத்து விட்டோடனே அது உள்ளுக்கா வந்துடும். பார்த்தீங்களா, வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து போடலாம். நீங்கள் வந்து பழகுற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நாட் வந்து நீங்கள் போடுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எண்டு நாட் வந்தோடனே நீங்கள் இதை வந்து போடலாம். இன்னும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அழுத்தம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது உங்களுக்கு வந்து தெரியாமலே போயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சை வந்து கீழே வந்து குத்துங்க, நீடியில் வந்து கீழே குத்துங்க. ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி வைங்க. குத்திட்டு அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு அதை வந்து மேலே கொண்டு வாங்க. பார்த்தீங்களா? மறுபடியும் குத்துங்க, ஒரு சுற்றுங்க. திரும்ப வந்து மேலே கொண்டு வாங்க. திரும்ப குத்துங்க, ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த இது வந்து நீடியில் வந்து டேர்ன் பண்ணி நம்ம மேலே கொண்டு வரணும். அப்புறம் அது வந்து நம்மளுக்கு வந்து வரும். பார்த்தீங்களா? வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும், நாட்டு வந்து பெருசாக ஒரு லூப்பை வந்து இழுத்து விட்டுட்டு அது பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் ஒரு லூப்பை வந்து நீங்கள் மேலே கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு இழுத்த அந்த பெரிய லூப் வந்து சின்னதாக ஆயிடும். சின்னதாக ஆனவுடனே என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இழுத்தோம் இல்லையா, அந்த சின்ன லூப்பை வந்து பிடிச்சிக்கிட்டு ஊசியால் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். பிடிச்சிக்கிட்டு நம்ம கீழேருந்து இழுக்கும் போது நாட் வந்து உங்களுக்கு வந்துடும். பொறுமையாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்போ பிடிச்சி இழுத்த உடனே நாட் வந்து வந்துடும். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லூப்பை வந்து அந்த ஊசியோட நோஸால் நம்ம பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து வந்துடுச்சு. இதுதான் என் நாட். இதுதான் ஈஸியான மெத்தட். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து இது வரும். அந்த எப்படி போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து தானாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ என்னுடைய வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.